அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தமிழர்களின் பாரம்பரிய உணவான பழைய சோறு எப்படி செய்வது, அதோட பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பழைய சாதத்துக்கு நான் வதக்கின வெங்காயம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பழைய சாதத்துக்கு பச்சை மிளகாய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய் பிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மாங்காய் பிக்கல் டேஸ்ட்டு இது அடிச்சிக்கவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்பர் 1 மாங்காய் பிக்கல், நம்பர் 2 பச்சை மிளகாய், நம்பர் 3 வதக்கின வெங்காயம். என்னுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் காரத்துக்காக கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. அவ்வளோதாங்க. இது பழைய சாதத்துக்கு கச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பச்சையாக பிடிக்காது, இதை வதக்கி கச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 கப் நைட்டே நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இதுக்காகவே. இல்லை மதியம் மீந்த சாதம் இருந்தாலும் பரவாயில்ல, அது தண்ணியை நல்லா ஊற்றி வச்சுடுங்க. மிதக்கிறல ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுங்க. நைட்டெல்லாம் ஊறட்டும். ஊறிய பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி மேலே தண்ணி கலங்கியே இருக்கும் உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்து. இப்போ அதில் உப்பு போட்டு நல்லா பிசைச்சிக்க கையாலேயே. இது பிசைஞ்சால் இது பழைய சாதம் ரெடிங்க. இது அவ்வளோ. இப்போ நம்ம ஊறுக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், வதக்கிய வெங்காயம் எது வேணாலும் பரிமாறி சாப்பிட்லாம். அதோடய பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பழைய சோறு நம்மளுக்கு உடலுக்கு நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இதில் அதிக அளவில் இருக்குதால இது காலை உணவாக நம்ம இதை எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா விதமான வயிற்றுப்புண்களுக்கு இந்த பழைய சோறு பெரிய வரப்பிரசாதங்க. நாள் முழுவதும் ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. காலையில் இதை உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயிறு சம்பந்தமான எல்லா நோய்களையும் இது குணமாக்குங்க. அதுவும் இல்லாமல் இது அதிக அளவு உடல் உஷ்ணத்தை நமக்கு போக்கும். இதில் நாச்சத்து அதிகம் இருப்பதால் இதில் மலச்சிக்கலை நீக்கும், உடல் சோறு நீக்கும். அதனால தான் இதை நம்ம சோறு, பழைய சோறுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ தான் சாதம் மாறிடுச்சு, ஆனால் சோறுன்ற பேர் தான் நமக்கு காலங்காலமாக தமிழர்களின் பண்பாடாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் காலையில் இதை சாப்பிட்ணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இளமை தோற்றத்தையும் இது நமக்கு கொடுக்கும். தமிழர் பாரம்பரிய ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாத்து வந்தது என்பதை நிரூபிக்கும் ஒரே ஆதாரம் இந்த பழைய சோறு தாங்க. நீங்களும் இதை மறக்காமல் அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் இந்த சம்மர் ட்ரிங்காக சூப்பர், வெரி குட் சம்மர் ட்ரிங்க் அண்ட் வெரி குட் ப்ரோபயோட்டிக் ஹெல்த்தி ஃபுட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் B6, B12 விட்டமின் இருக்குதுங்க. அதனால தாங்க இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.